வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் vlog. இன்னைக்கு நாம பாக்குற ஹம்பி வீடியோ எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா, பட்டாபிராமன் கோயில் நேற்று பார்த்திருப்பீங்க. அந்த கோயில்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லலாம். ஹம்பியில இருக்கக்கூடிய இடங்கள் அப்படியே பறந்து விரிந்திருக்கும். நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து பறந்து விரிந்திருக்கும். அந்த இடங்களை உள்ள போகணும், அந்த எம்பையருக்குள்ள போகணும் அப்படின்னா நிறைய நுழைவாயில்கள் இருந்திருக்கும். அதுல ஒரு நுழைவாயில தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க டோம்டு கேட்வே அப்படிங்கிற நுழைவாயில் இருக்குது. இந்த நுழைவாயிலோட அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம் அந்த ஒற்றுமை எடுத்துக்காட்டுற மாதிரியே கட்டடக்கலை அமைப்பு இருக்கும். இன்றும் அப்படியே நிலைச்சிருக்கிற ஒரு நுழைவாயில்னா இது மட்டும்தான். மிச்சம் எல்லா நுழைவாயில்களும் ஆல்மோஸ்ட் வந்து போயிடுச்சு. அப்படியே பில்லர்ஸ் மட்டும் தான் எஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும். ஹம்பியில என்ட்ரி ஆகக்கூடிய இந்த நுழைவாயில்கள் எல்லாமே அந்த என்ட்ரன்ஸ் பகுதி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிக்ஸாக் வேயா தான் இருக்கும். வரவங்க வந்து கொஞ்சம் புரியாத அளவுக்கு அங்க எங்க போற மாதிரி தான் வளைஞ்சு நலைஞ்சுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கட்டட அமைப்பு தான் இங்கே இருக்கும். இங்க வந்து ஒரு ஹனுமன் கோயில், அதே மாதிரி ஒரு சிவனுக்கு வந்து கிருஷ்ணதேவராயா ஒரு சிலையா தான் வடிவமைச்சிருக்காங்க. அவர் வந்து பூக்கள் வந்து சொரிகிற மாதிரி ஒரு சின்னதான ஒரு சன்னதி மேடை மாதிரி ஒரு அமைச்சிருக்காங்க. பெரும்பாலும் அதுல கோயில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் எவ்வளவு கம்பீரமா இருக்குதுன்னு பாத்தீங்களா? ஒரு யானையே உள்ள வர அளவுக்கு அவ்வளவு அழகான ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த நுழைவாயில் வந்து அமைச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வெளிப்புறமா இருக்கக்கூடிய அந்த கருங்கல்லையும் கூட உள்புறமா இருக்கக்கூடிய கருங்கற்கள் அந்த சுவர்கள்லையும் கூட நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. குறிப்பா மீன் சிற்பம் தான் நிறைய இடத்துல இருந்துச்சு. மீன் வந்து ஒரே ஒரு சிற்பம் பாத்தீங்கன்னா ஒரு தும்பிக்கையை பிடிச்ச மாதிரி அப்படியே தும்பிக்கையோட சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீன் சிற்பத்தை பார்த்தா அது ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை ஒட்டியபடியே நெட்ஸோட ஒட்டியபடியே ஒரு கல் குகை மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. அது பெரும்பாலும் காவலாளிகள் தங்குறதுக்காக அமைக்கப்பட்ட இடமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் பட்டாபிராமன் கோயிலோட தெப்பக்குளம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. தெப்பக்குளம் பாத்தீங்கன்னா பட்டாபிராமன் கோயிலுக்கு ஒட்டியபடி அப்படி இல்ல, கொஞ்சம் தூரத்துலதான் இருக்குது. அதாவது டோம்டு கேட்வேக்கும் பட்டாபிராமனுக்கும் கோயிலுக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் கோயிலோட தெப்பக்குளம் வந்து அமைஞ்சிருக்கு.